விடியல் பயணத்தின் மூலம் 51 மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்போது 2021 தேர்தலின் போது மகளிர் விடியல் பயணம் குறித்த அறிவிப்பை வெளியிட்ட போது நிறைவேற்ற முடியாத திட்டம் என்றும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும் என்றும் விமர்சிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாக கருதி நடைமுறைப்படுத்தப்பட்ட விடியல் பயண திட்டத்தின் மூலம் 51 மாதங்களில் 50,000 ரூபாய் சேமித்துள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை. இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்தியாவுக்கான திசைகாட்டியாக திகழும் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசி வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகளை விட மலிவான அரசியலை ஆளுநர் ஆர்.என். ரவி செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசைகாட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல. அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர். யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். 2026இல் அடுத்து அமையப்போவதும் மு.க.ஸ்டாலினின் ஆட்சிதான் என உறுதி தெரிவித்த முதலமைச்சர் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.